இப்போது நேற்று ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன். ஒரு அம்மா வந்து காய்கறி வியாபாரம் அந்த மாதிரி ஏதோ சின்ன கொய்யாப்பழ வியாபாரம், எங்கேயாவது கொய்யாப்பழத்தை வியாபாரிகிட்ட மொத்தமாக வாங்கிட்டு வந்து பிற மக்களுக்கு விற்பனை செய்கிற கொய்யாப்பழ வியாபாரம். அவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு நிலம் இருக்கான்னு கேட்டேன், விவசாய நிலம் இருக்கான்னு கேட்டேன். அவங்களுக்கு இருக்குது, 3 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா. பம்பு செட் இருக்கா, இலவச கரண்ட் இருக்கா, எல்லாமே இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் விவசாயம் பண்ணலை அப்படின்னு கேட்டால், முதலீடு இல்லைப்பா அப்படின்றாங்க. விவசாயம் பண்ணணுன்னா 30,000 40,000 முதலீடு வைக்கணும், அது என்கிட்ட இல்லையே அப்படின்றாங்க. அப்போது இந்த மாதிரி தான் நிறைய நிலங்கள் தரிசாக கிடைக்கிறதுக்கு காரணம் என்னது? முதலீடு இல்லைங்கிறது ஒரு காரணமாக இருக்குது. அப்படியே விவசாயம் அதை கடந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க பாருங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதலீடு குறைவாக இருக்குது பாருங்கள், அந்த தொழிலை செய்கிறாங்க, அந்த விவசாயத்தை செய்கிறாங்க. எந்த பயிர் நம்ம வந்து பயிரிடுகிறோமோ அதற்கு முதலீடு குறைவாக இருக்குது, அதை பார்த்து அவங்க விவசாயம் பண்ண. மக்களுக்கு எது தேவை அதெல்லாம் பார்க்க மாட்டேன்றாங்க. எந்த விவசாயம் பண்ணால் எனக்கு முதலீடு குறைவாக இருக்கும், அந்த விவசாயத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். மக்களுக்கு எது தேவை என்று பார்க்க மாட்டேங்கிறார்கள். காரணம் முதலீடு தான் பிரச்சனையாக இருக்குது. ஒருத்தர் பார்த்தா மக்களுக்கு என்ன தேவை இருந்தால் தேவையில்லைன்னா எனக்கு என்ன, எனக்கிட்ட நிலம் இருக்குது, இருந்தாலும் நான் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக விவசாயம் செய்வதில்லை, காரணம் என்னிடத்தில் முதலீட்டுக்கு பணம் இல்லை என்று ஒருவர் இருக்கிறார், ஒரு சிலர் இருக்கிறார்கள். இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நான் விவசாயம் தான் பண்ணி ஆகணும், எனக்கு அதுதான் தொழில். அதே நேரத்தில் முதலீடு அதிகம் தேவைப்படாத ஒரு தொழிலை நான் ஒரு பொருளை நான் பயிரிடுகிறேன். ஆனால் அந்த பொருள் மக்களுக்கு தேவையில்லையாங்கிறது தெரில. ஆனால் அது முதலீடு குறைவாக இருக்குது, என்னால் அது தான் பண்ண முடியும், மக்களுக்கு அது தேவை என்றெல்லாம் நான் அதை செய்யவில்லை. அப்படி தான் பார்த்தீங்கன்னா சில சீசனில் தக்காளியெல்லாம் அதிகமாகிடும், 2 ரூபாய்க்கு தக்காளி, அப்போ ரோட்டில் கொட்டுவாங்க. சில காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த தக்காளி விதை தான் வந்து அந்த பயிரை விளைவிப்பதற்கு தேவையான ஒரு முதலீடு. குறைந்த முதலீட்டில் பயிர் செய்வதற்கு, மக்களுக்கு அது தேவையில்லை அப்படின்லாம் இல்லாமல், அதனால தான் அந்த மாதிரி ரொம்ப விளைச்சல் அதிகமாகி கொட்டுறதுக்கு காரணம் அது. அதனால் மக்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துட்டு நம்ம விவசாயம் செய்யணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய முதலீடு, நிறைய பணம் இருக்கணும். எது மக்களுக்கு தேவை, அந்த மாதிரி தேவையை பூர்த்தி செய்யணும். அப்போது மக்கள்கிட்ட வந்து நீ விவசாயத்தை மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது. முதலீட்டு பிரச்சனை இருக்குது, நிறைய முதலீடு செய்வதற்கு மக்களிடம் பணம் இல்லை. அப்புறம் வந்து அந்த ஏதாவது மழைகளாக வந்து நஷ்டமாயிடுச்சுன்னா அதை ஏற்றுக்க முடியாது, அதனால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க, விவசாயம் செய்கிறதுக்கே மக்கள் பயப்படுறாங்க. அப்போ இந்த விவசாயத்தை அரசாங்கத்திட்ட விட்டுறணும், அரசாங்க தொழிலாக மாற்ற வேண்டும் விவசாயத்தை. அப்போ தான் அரசாங்கம் என்ன பண்ணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை பயிரிடுவார்கள். அரசாங்கத்திட்ட பணம் இருக்குது, அரசாங்கம் வந்து குறைந்த முதலீடு அதிகமாக பண்ணக்கூடாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கத்திட்ட பணம் இருக்கிறதுனால அவங்க பயந்துக்கிட்டே விவசாயம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அரசாங்கத்தில் நிறைய பணம் இருக்குது. அப்படிங்கும்போது மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க, அதற்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. மக்களுக்கு இப்படி ஒரு உணவு தேவையாக இருக்கிறது, உதாரணத்துக்கு பாதாம் தேவையாக இருக்கிறது, அப்போ பாதாம் குறைவாக இருக்கிறது, விலை அதிகமாக இருக்கிறது, அப்போ அதை நிறைய இடத்துல பயிரிடு. முந்திரி அதிகமாக தேவைப்படுகிறது மக்களுக்கு, ஏனென்றால் விலை அதிகமாக இருக்குது, மக்களால் வாங்க முடியல, அப்போ நிறைய இடத்துல பயிரிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயங்கிறது வந்து அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்போ தான் அரசாங்கத்தால் மக்களுடைய தேவையை பார்த்துக்கிட்டு அதை உற்பத்தி செய்ய முடியும். விவசாயத்தை மக்கள்கிட்ட விட்டிங்கன்னா பலர் விவசாயமே செய்ய மாட்டாங்க. பலர் வந்து குறைந்த முதலீட்டில் எந்த இது வருதோ அதை பண்ணுவாங்க, அது மக்களுக்கு தேவையா இல்லையான்னு தான் பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா கூட அதை தான் அவங்க பண்ணுவாங்க, வேறு வழி இல்லை, அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு வேறு வழியே கிடையாது. அதனால் வந்து இந்த மாதிரி விவசாயத்தை வந்து அரசாங்கமே ஏற்று நடத்த வேண்டும். அதை ஏற்று நடத்தும் போது விவசாயத்தை செய்கிறாங்க பாருங்கள், அவங்களெல்லாம் அரசு பணியாளர்களாக மாற்றி விட வேண்டும். இன்றைக்கி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு அப்போ அரசு துறை அந்த விவசாய நிலத்தெல்லாம் அரசாங்கம் எடுத்துருச்சு அப்படின்னா, இன்றைக்கு விவசாயம் செய்கிறவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவங்களெல்லாம் அரசு பணியாளர்களாக மாற்ற வேண்டும். அடிக்கடி பயிற்சி கொடுக்கணும், பயிற்சி கொடுத்து சான்றிதழ் கொடுக்கணும். ஒரு பசுமை உரம் எப்படி தயாரிப்பது, வீட்டில் தினமும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 1 கிலோ 1/2 கிலோ இந்த பசுமை காய்கறிகள்லாம் மிச்சமாகுது. காய்கறி குழம்பு வைக்கிறதுக்காக, பொரியல் வைக்கிறதுக்காக பசுமை காய்கறிகளோட கழிவுகள் மிச்சமாகுது, அதை எப்படி உரமாக மாற்றுவது அப்படிங்கிற பயிற்சி கொடுக்கணும் ஒவ்வொரு விவசாயிக்கும். இந்த மாதிரி அந்த அரசு பணியாளர்களாக மாற்றி ஒவ்வொன்றுக்கும் கண்டிப்பாக நீ பயிற்சி எடுத்தே ஆகணும். எப்படி வந்து பஞ்சகவ்யா தயாரிக்கிறது, சாணத்தை வச்சு எப்படி உரம் தயாரிக்கிறது, மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறது, அது மாதிரியே வந்து ஒரு அசோலான்னு ஒரு இயற்கை உரம், அது பசுமை, அதை எப்படி தயாரிக்கிறது, இப்படி பலவிதமான இயற்கை விவசாயம் சார்ந்து பலவித பயிற்சிகளை அந்த மாதிரி அரசு பணியாளர்களாக விவசாயிகளை மாற்றி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து படித்தவர்களாக மாற்றி விடலாம்.
அரசிடம் வேலை பார்க்கிறவர்களாக விவசாயிகளை மாற்றிவிட வேண்டும். அவங்ககிட்ட கொடுக்க விடாது, நிலத்தை கொடுக்க விடாது. கொடுத்தா இந்த மாதிரி தான் தரிசாக போட்டுருவாங்க. நிறைய நிலம் தரிசாக கிடக்குதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ இன்றைக்கி ஒரு விவசாயம் பண்ணணுன்னா பம்பு செட்டு கிணற தோண்டணும். நிறைய இடத்துல கிணறே கிடையாது, தரிசாக கிடக்கும். கண்ணு கட்டிய தூரம் லட்சக்கணக்கான ஏக்கர் காலியாக கிடக்கும். வெறும் இந்த சீமை கருவேல மரம் முளைச்சி கிடக்கும். தென் தமிழ்நாட்டில் போய் பாருங்கள், பஸ்ஸில் போகும்போதே தெரியும். நீங்கள் சென்னையிலேருந்து அங்கே திருநெல்வேலி போங்க, கன்னியாகுமரி போங்க, சைடில் பார்த்தா பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்னெல்லாம் தரிசாக கிடக்கும். ஏன்னா விவசாயம் பண்ணுறது, ஆனால் அது அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கலாம். அது அரசாங்கமே என்ன பண்ணணும், நிறைய பம்பு செட்டுகளை உருவாக்கி மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. படித்தவங்களை அதாவது இப்போ விவசாய படிப்பு படிக்க வச்சு அவங்கள வேலையாட்களை நியமித்து அதெல்லாம் உற்பத்தி தானே. அது ஒன்றும் அரசாங்கத்துக்கு இழப்பு கிடையாது. அதில் நீங்கள் காய்கறிகளையும் பழங்களையும் உற்பத்தி பண்ணி விற்பனை செய்து அந்த பணத்தை எடுத்துடலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு பண்ணைகள் அமைங்க, பால் பண்ணைகள் அமைங்க, கால்நடை பண்ணைகள் அமைங்க, அதில் உங்களுக்கு உரம் கிடைக்கும். அதை எப்படி பண்ணுறது? அந்த மாதிரி அற்புதமான ஒரு வருமானம் தருகிற ஒரு தொழில் விவசாயம். பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம், கோடி பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய உற்பத்தி. அரசாங்கம் ஒரு நிலத்தை முதலீடு பண்ணி அவங்ககிட்ட அரசாங்கத்திட்ட என்ன பண்ணணும், டிராக்டர் இருக்கணும், களை எடுக்கிற மிஷின் இருக்கணும். அறிவுபூர்வமான ஒரு விவசாயம் பண்ணணுன்னா விவசாயத்தை அரசாங்கம் கைப்பற்றணும். விவசாயிகளை அரசு பணியாளர்களாக மாற்றணும். ஒரு வட்டாரம் இருக்குது, இப்போ மாவட்டம் பல வட்டங்களாக பெரிய இருக்குல்ல, இப்போ பல வட்டங்கள் சேர்ந்து ஒரு மாவட்டம். அப்போது ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் டிராக்டர் இருக்கணும். இந்த இடத்துல போய் நீ உழப்பணும்பா, அந்த இடத்துல போய் அரசாங்கம் என்ன பண்ணணும், அந்த இடத்துல அந்த ஊரில் இன்றைக்கி உழ வேண்டிய அவசியம் இருக்குது. டிராக்டர், நம்ம டிராக்டர் அங்கே அனுப்பு, அரசாங்க டிராக்டர். அந்த ஓட்டுறவங்க அரசாங்க பணியாளர். அங்கே போய் உழ வேண்டியிருக்கு, இங்கே போய் அறுவடை பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பணியாளர், அந்த பால் பண்ணையிலேருந்து இப்போ கழிவுநீர், அந்த மாதிரி அரசாங்க பணியாக மாற்றும்போது அப்போ நமக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய முடியும். மக்கள் அது வேகமாக நடக்கும். ஏன்னா அரசாங்கத்திட்ட பணம் இருக்குது. பணம் அது ஒன்றும் இழப்பு கிடையாது, செலவு கிடையாது, வரவு. 10 ரூபா செலவு பண்ணிங்கன்னா 100 ரூபாயா அது திரும்ப கிடைக்கும். அப்போ அதை செய்கிறது மூலமாக, அதை அரசாங்க தொழிலாக மாற்றுறது மூலமாக இன்றைக்கி 1 கோடி பேருக்கு வேலை கொடுக்க முடியும். 1 கோடி பேருக்கு வேலை வைக்கிறது அப்படி தமிழ்நாடே மாறிடும், இந்தியாவே மாறிடும். அப்படி நவீன விவசாயம், அறிவுபூர்வமான. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ படிக்காதவங்ககிட்ட விவசாய நிலம் இருக்குது, அவங்களுக்கு அந்த அறிவுபூர்வமான விவசாயத்தை பண்ண தெரில. படிக்காதவங்க அவங்ககிட்ட பணமும் இல்லை, அவங்களால ஒரு முற்போக்கான விவசாயம் பண்ண முடியல. ஒரு மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. மண்புழு உரம் இந்த மாதிரி நவீன விவசாயம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் அரசு அந்த விவசாய நிலத்தை, விவசாயத்தை மக்களிடம் விடுவது ரொம்ப தவறு. ஒரு கோடிக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது, நமக்கு இல்லாமல் போகுது. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து உணவுகள் விலைவாசி ஏறி போகுது. பழங்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது, விலை அதிகமாக இருக்குது. பழங்கள் பணக்காரர்களின் உணவாக மாறிவிட்டது. திராட்சை பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள்லாம் ஏகப்பட்ட விலை. அது எப்படி நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வாங்கவே மாட்டாங்க. பணக்காரங்களுக்கு தான் அது. பழங்கள்லாம், காய்கறிகள் கூட விலை அதிகமாகுது. 2 காய்கறி வாங்கினாலே 100 ரூபாய் ஆகிடுது. அதனால் ஏன்னா நிறைய நிலங்கள் தரிசாக கிடக்குது. ஒரு சில உணவுகள் தான் உற்பத்தி செய்யப்படும். இப்போ பாதாம், முந்திரி அதெல்லாம் பார்த்தா நிறைய உற்பத்தி பண்ணலாம். அது அரசாங்கத்திட்ட போனால் தான் அது முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விவசாயத்தை அரசாங்கம் கைப்பற்ற வேண்டும். கைப்பற்றனா வலுக்கட்டாயமெல்லாம் கைப்பற்றக்கூடாது. உங்கள் நிலத்தை கொடுங்க, உங்கள்கிட்ட 3 ஏக்கர் நிலம் இருக்கா, உங்களை அரசாங்கத்தில் கொடுத்தீங்கன்னா உங்களை அரசு பணியாளர்களாக நான் மாற்றுவோம். 20,000 30,000 சம்பளம் தருகிற ஒரு அரசு பணியாளர்களாக நாங்கள் மாற்றி விடுவோம். 3 ஏக்கர் நிலத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைங்கள். அப்படி ஒப்படைச்ச உடனே அந்த 3 ஏக்கர் நிலத்தில், அந்த 3 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரருக்கு என்ன பண்ணணும், அந்த 3 ஏக்கர் நிலத்தில் ஒரு பால் பண்ணை அமைங்க, ஒரு கால்நடை பண்ணை. அதில் ஒரு 30-40 மாடு நிற்கிற மாதிரி. அதிலே பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு 40,000 வருமானம், 50,000 வருமானம் வரும். அதில் ஒரு 30,000 எடுத்து அந்த 3 ஏக்கர் நிலத்தை உங்களுக்கு கொடுத்தாங்களா, அரசாங்கத்தில் கொடுத்தாங்களா, அதில் ஒரு 20,000 30,000 எடுத்து அவங்ககிட்ட கொடுங்க. பாருங்கள், அவங்களுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுதும் வேலை கிடைக்கும், பென்ஷன் கூட கிடைக்கும். விவசாய வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு 60 வயசு ரிட்டையர்மெண்ட் அப்படின்லாம் இல்லாமல் 60 வயசுக்கு அப்புறம் 4 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். ஒரு 70 வயசு வரைக்கும் 4 மணி நேரம் வேலை, 70 வயசுக்கு அப்புறம் 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். அந்த மாதிரி வேலையை வாங்கி சம்பளம் கொடுக்குற நடைமுறை வைக்கலாம். எந்த ஒரு வேலையாக இருந்தால் கூட வேலையை வாங்கி சம்பளம் கொடுக்கணும். ஓய்வூதியம், வேலைக்கு போகாமலே வீட்டிலேயே உட்காந்துட்டு ஓய்வூதியத்தை வாங்கிக்கிட்டு அப்படின்லாம் இல்லாமல் அந்த மாதிரிலாம் பண்ணலாம்.
அந்த மாதிரி உங்கள்கிட்ட நிலம் இருக்கா கொடுத்துட்டு நீ அரசு பணியாளராக மாறிடு. இன்றைக்கி நிலம் இருக்குப்பா, 2 ஏக்கர் நிலம் இருக்குது, பம்பு செட் இருக்குது, என்னால் விவசாயம் பண்ண முடியல. இன்னும் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, கிராமப்புறத்தில் நீ விவசாயம் பண்ணால் அந்த விவசாய நிலத்தில் இருக்கணும், இல்லைனா திருடிட்டு போயிடுறாங்க, மோட்டாரை திருடிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து உற்பத்தி பண்ணி இருக்கிற காய்கறிகள் என்ன இருக்கோ விளைபொருட்களை அதை திருடிட்டு போயிடுவாங்க. இது நைட்டோட நைட்டாக கூட திருடுவாங்க. இருக்கும்போதே திருடுகிற திமிரு பிடிச்சவங்க கிராமத்தில் இருந்தாங்க கடந்த காலங்களில். ஓனர் இருப்பாங்க, அவங்க கண்ணு முன்னாடியே திருடுவாங்க. அது மாதிரிலாம் நான் ஒரு தோட்டத்தில் இருந்தேன். அந்த தோட்டத்துக்கு நான் தான் அப்போ பொறுப்பாளியாக இருந்தேன். என் கண்ணு முன்னாடியே அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் மாமரத்தில் ஏறி அவங்க பறிச்சுட்டு போகிறாங்க. கேட்க முடியல, கேட்டால் சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிற இந்த நேர்மையற்ற அணுகுமுறை இருக்குல்ல, இது விவசாயத்தை கேள்விக்குறியாக மாற்றியது. விவசாயம் பண்ண ஏன் விவசாயத்தை நம்ம தோட்டத்திலே கிடக்கணும், காவல் கிடக்கணும், நைட்டும் பகலும் அங்கேயே இருக்கணும். அது ஒரு பிரச்சனை. அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில வீட்டில் ஆண்கள் இருக்க மாட்டாங்க, கணவர் இறந்து போயிடுவாங்க. அப்போ பெண்களால் எப்படி நைட்டும் பகலும் தனியாக ஒரு தோட்டத்தில் இருக்க முடியும் பகலில்? அப்போ அதனால் என்ன பண்ணுவோம், விவசாயத்தை கைவிட்டுருவாங்க. பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. விவசாயம் வந்து சிறப்பாக இல்லாமல் போகிறதுக்கு, நிலமிருந்தும் ஏன் விவசாயம் செய்யவில்லை என்பதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. அதனால் விவசாயத்தை அரசாங்கமே ஏற்று நடத்தும் போது, தகுந்த வேலிகள், அரசு ஊழியர்களாக விவசாயம் செய்கிறவர்களை மாற்றும்போது அந்த விவசாயத்துக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். படித்தவர் செய்கிற தொழிலாக அது மாறும். ஏன்னா பலவிதமான பயிற்சிகளை கொடுப்பாங்க. விவசாய தொழிலை செய்யும்போது, அரசு பணியாக அதை மாற்றும்போது, நீ படிக்கவில்லை என்றாலும் உனக்கு பயிற்சி கொடுப்பார்கள். எழுத படிக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்கணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்குது, மண்புழு உரம் தயாரிக்கிற பயிற்சி இருக்குது, அதில் எழுத்து தேர்வும் இருக்கிறது, செய்முறை தேர்வும் இருக்குது, தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும். மண்புழு உரம், பஞ்சகவியா எப்படி தயாரிக்கிறது, அசோலா எப்படி உற்பத்தி செய்வது, இயற்கை உரம் எப்படி, காய்கறி கழிவுகளை எப்படி வந்து உரமாக மாற்றுவது, இப்படி அந்த பயிற்சிகளை அந்த விவசாயிகளுக்கு கொடுத்து தேர்ச்சி பெற வைக்கணும். படித்தவர்களாக மாற்ற வேண்டும். மாற்றி அந்த விவசாயத்தை அந்த மாதிரி அரசு துறை கைப்பற்றினா அமோகமாக 1 கோடி 2 கோடி வேலை வாய்ப்புகள் இருக்குது அதில். அப்புறம் அதை விற்பனை செய்கிறாங்க பாருங்கள் வியாபாரிகள், அவங்களே அரசு பணியாளர்களாக தான் இருக்கணும். அது எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் இந்த இடைத்தரகருங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அரசு பணியாளர்கள் தான் வியாபாரிகள். இந்த காய்கறிகளை வியாபாரம் செய்கிறாங்க பாருங்கள், அவங்களே அரசு பணியாளர்களாக. அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறது, ஒரு வாகனத்தை கொடுத்து காய்கறிகளை ஊராக கிராமமாக கொண்டு போய் விற்பனை செய்வது, அவங்களே அரசு பணியாளராக போடுங்க. அது எல்லாம் உற்பத்திங்க. அது ஒன்றும் அரசாங்கத்துக்கு செலவே கிடையாது. அதை நல்லா விற்பனை செய்து உற்பத்தி செய்து அந்த பணத்தை தானே நீங்கள் சம்பளமாக கொடுக்குறீங்க. அப்போ அதில் ஒரு 50% வருமானத்தை, லாபத்தை, அந்த மாதிரி விவசாயத்துலேருந்து கிடைக்கிற ஒரு 50% லாபத்தை முழுக்க நீ 50% இப்போ நிறைய லாபம் கிடைக்குதா, அதில் ஒரு 50% லாபத்தை அந்த விவசாயிகளுக்கே கொடுக்கணும். மீதி 50% இந்த முதலீடாக வச்சுக்கணும். முதலீட்டுக்கு தேவையான பணமாக வச்சுக்கணும். இந்த விவசாய கருவிகளை வாங்க வேண்டியிருக்கும், டிராக்டர் வாங்க வேண்டியிருக்கும். இது அரசாங்கமே பண்ணணும். அரசாங்கம் இந்த விவசாய கருவிகள் வாங்குவதற்கு, நவீனப்படுத்துவதற்கு அந்த 50% லாபத்தை பயன்படுத்தணும். இந்த வருஷம் 50% நிறைய லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா, அப்போ ஊதியங்கிறது எப்போவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வருஷம் 50% லாபம் அதிகமாக இருக்குங்க, நாம் வந்து கொய்யாப்பழம் உற்பத்தி பண்ணோம், திராட்சை உற்பத்தி பண்ணோம், ஒவ்வொரு பகுதிக்கும். இப்போ நீ ஒரு வேலை பார்க்குற அப்படின்னா உனக்கு 20,000 அடிப்படை சம்பளம் 20,000 உனக்கு இந்த வருஷம் நிறைய லாபம், கொய்யாப்பழம் அற்புதமாக நிறைய உற்பத்தி பண்ணிட்ட, திராட்சை பழம் நிறைய உற்பத்தி பண்ணிட்ட. அதனால் என்ன பண்ணணும், அடிப்படை சம்பளத்தோடு சேர்த்து ஒரு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கணும். லாபத்தில் பங்கு கொடுக்கணும். அவங்களுக்கு லாபத்தில் பங்கு அதிகமாக கொடுக்கணும். அதன்படி பார்த்தா இந்த வருஷம் எனக்கு இந்த மாதமே எனக்கு 50,000 கிடச்சிதுங்க. ஒரு 4 மாதத்துக்கு எனக்கு 40,000 கிடைக்கிது. 20,000 கிடச்சிட்டு இருந்தது. நிறைய லாபம் கிடச்சதுனால ஒரு 4 மாதத்துக்கு எனக்கு 40,000 கிடச்சிது மொத்த சம்பளம். அடுத்த மாதம் குறைஞ்சிது, ஏன்னா லாபம் குறைஞ்சிருச்சு. அப்போ லாபத்தை அதிகப்படுத்தினா, உற்பத்தி அதிகப்படுத்தினா எனக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஊக்கத்தோட அற்புதமாக கடினமாக உழைப்பாங்க. இல்லை, ஆனால் அடிப்படை சம்பளம் மாதம் 20,000 உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீ எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுறியோ அந்த அளவுக்கு உனக்கு அதிகமாக கிடைக்கும். அது கூடும் குறையும், ஆனால் அடிப்படை சம்பளம் உனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அடிப்படை சம்பளம் மட்டும் நஷ்டம் ஏற்பட்டால் கூட உனக்கு அடிப்படை சம்பளம் கிடைக்கும். எதனால், அந்த ஒரு 50% லாபத்தை அந்த விவசாயத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள், அந்த அரசாங்கம் தனியாக எடுத்து வைக்கிது. அதுலேருந்து உனக்கு அடிப்படை சம்பளம் எப்போதுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். உனக்கு அதிகமாக பணம் வேணும், அதிகமாக உழைக்க நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நிலைமை இருக்குல்ல, அந்த மாதிரியான நடைமுறை இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி பார்த்தா 2 கோடி பேருக்கு வரைக்கும் வேலை கொடுக்கலாம். ஒரு லெவலில் அப்படியே மாற்றிடலாம். அப்படி
அதனால் வந்து அரசு துறை வேலை அரசு பணியாக விவசாயத்தை மாற்றுறது மூலமாக அந்த திருட மாட்டாங்க, ஒரு கௌரவமான வேலையாக இருக்கும். இந்த கிராமப்புற பொருளாதாரம் எல்லா மக்களுடைய பொருளாதாரம் அதிகமாகும், படிக்கணுங்கிற எண்ணம் வரும். படிப்பெல்லாம் ஈஸி, 2 கோடி பேர் ஒரு ஈஸியான ஒரு படிப்பு மூலமாக வருமானத்தை பெற முடியும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வரும்போது மக்களுடைய நற்பண்புகள் அதிகமாகும். உடல் உழைப்பு, விவசாயம் பண்ணும்போது உடல் உழைப்பு கிடைக்கும். அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும். திறந்த வழியில் உழைக்கிறாங்க, மன அழுத்தம் இல்லாமல் திறந்த வழியில் உழைக்கிறார்கள், சுதந்திரமாக உழைக்கிறார்கள், ஆர்வமாக உழைக்கிறாங்க, பசுமையாக அற்புதமாக மாறும்.